2024 மக்களவை தேர்தலில் பாஜக முன்வைத்த முழக்கம் என்பது 400க்கும் மேல். அதாவது என்ன அப்படின்னா, இந்த முறை 543 மக்களவை தொகுதிகளில் 400க்கும் மேலான இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே வந்தாங்க. அது கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாச்சு. 400 இடங்கள்லாம் அவர்களால் கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போ கிட்டத்தட்ட அதனை ஒட்டிய நம்பர்ஸ் வரும்போது பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் சொன்னோம், எங்களால் 400க்கு மேல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் எல்லாம் அதற்கு மாறாக வந்திருந்தது. ஆனா இந்த முழக்கத்தை முன்வைப்பது, 400க்கு மேல் வெற்றி பெறுவது அப்படிங்கிற இந்த நரேட்டிவ் செட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றதன் மூலமா பாஜக தொண்டர்களுக்கோ அல்லது எதிர்கட்சிகளுக்கோ இப்படி 400 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை உருவாக்குவது, ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குவது அப்படிங்கிற அந்த முழக்கம் முன்வைக்கப்படுது அப்படிங்கிறது சரியானதா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சியாக அதை அவர்கள் ஒரு மந்த்ராவாக அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு முழக்கத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறை மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு முப்பெரும் விழா என்பது நடைபெற இருக்கிறது. அந்த விழாவுக்கான தொண்டர்களுக்கு ஒரு மடல் ஒன்றை எழுதுகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அதுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம இப்போதே தயாராகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் விடுக்கிறார். அதுல அவர் முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் 200க்கும் மேல் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை மு.க. ஸ்டாலின் முன்வைக்கிறார். 200+ இடங்களை திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். அது இப்போதிலிருந்தே தொண்டர்களை தயார்படுத்துவது. ஏன்னா மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகாக அதான் வெற்றி பெற்றுட்டுமே அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட் மோடுக்கு தொண்டர்கள் யாரும் போயிடக்கூடாது, அவர்களை உற்சாகப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இப்போதிலிருந்தே திமுக செட் பண்ணுது அப்படிங்கிற வகையில இதை பார்க்க வேண்டியிருக்கா. ஏன்னா இந்த முறை 26 சட்டமன்ற தேர்தல் போட்டி களம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு டஃபஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்டு போட்டி களமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கட்சிகள் தொடர்ந்து இடம்பெறுவார்களா, அல்லது அவங்க சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுடைய முடிவை மாற்றுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புது பிளேயரா தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் உள்ள வராரு. அவரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானோடு இணைந்து செயல்படுவாரா, அல்லது அவர் தனித்து செயல்படுவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில 200+ அப்படிங்கிற முழக்கத்தை இப்போதே திமுக முன்வைத்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கிறது.